ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மகா மேன்மைகளை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி பதில் இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி தொடங்கிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இது போல அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள தேவந்தாமை கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுபடியும் அதே வருஷம்தான் 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்விக்குள்ளாக கடந்து போகிறோம். கேள்வி: கர்த்தர் இயேசுவை கொன்றது யார்? யூதர்களா அல்லது புறஜாதிகளா அப்படின்றது. ஸோ கேள்வி உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூதர்களா புறஜாதிகளா? புறஜாதிகள்னா ரோமன்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பதில்: நாங்கள் பதிலளிக்கின்றோம். கர்த்தர் இயேசுவை யூதர்கள் கொன்றனர். கர்த்தர் இயேசுவை யூதர்கள் தான் கொன்னாங்க. பிலாத்துவும் ரோமர்களாய் இருந்த அவனுடைய சிப்பாய்களும் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்ற விஷயத்தில் குறிப்பிடும்படியாக ஒன்றுமில்லை. பிலாத்துவும் அவங்களுடைய சோல்ஜர்ஸும் நம்முடைய ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சாங்கன்றதில் பார்த்திங்கன்னா சொல்லிக்கொள்ளும்படி எதுவுமே அதில் இல்லை அப்படின்றார். ஒரு மனுஷன் தூக்கிலிடப்பட்டான் என்று அனுமானித்தால் அந்த மனுஷனை எது கொன்றது? தூக்கு கயிற்றை இழுத்த மனுஷனா? கேள்வி. இழுத்த மனுஷன் தான், தூக்கு கயிற்றை இழுத்த மனுஷன்தான் அவரை கொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்? அடுத்தது ஏன்? ஒருவேளை ஒரு பார்வையில் கயிறாக கூட இருக்கலாம். ஒரு பார்வையில் கயிறாக கூட இருக்கலாம். அதை நான் உயிரை எடுத்தது வெளியில் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தை கூட எடுத்துக்கலாம். வேறொரு பார்வையில் கயிற்றை இழுத்த மனுஷனாக இருக்கலாம். வேறொரு பார்வையில் அந்த கயிற்றை இழுத்த மனுஷனாக இருக்கலாம். இதற்கு பின்னால் தண்டனையை நிறைவேற்ற கட்டளை கொடுத்த நீதிமன்றம் இருந்தது. இதற்கு பின்னால் தண்டனையை நிறைவேற்ற கட்டளை கொடுத்த நீதிமன்றம் இருந்தது. இப்போது கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தது எது? பேதுரு அப்போஸ்தலன் மிக அழுத்தமாக கூறுகிறார், பெந்தெகோஸ்தே நாளில் அவருடன் பிரசன்னமாய் இருந்த சிலரிடம் குற்றம் சாட்டுகிறார். யூதர்களாகிய நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்து பொல்லாத கைகளினால் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று கூறினார். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 36 படிக்கும்போது அவர் சொல்லுவார். அப்புறம் அவங்க கேட்பாங்கல்ல, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்பாங்க இல்லையா? அந்த வசனத்தை இங்கே கோட் பண்ணுறாங்க. பரிசுத்தவானாகிய பேதுரு அவர்கள் கூறினார், உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பரிசுத்தவானாகிய பவுல் அவர்கள் ரோம சிப்பாய்களை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. பிலாத்து வெறுமனே சட்டம் மற்றும் ஒழுங்கின் பிரதிநிதியாக இருந்தான். யார்னா பிலாத்து அவர்கள் சட்டம் மற்றும் ஒழுங்கின் பிரதிநிதியாக
பிலாத்து அவர்கள் இருந்திருக்கிறாரு. பிரதான ஆசாரியன், வேதபாரகர் மற்றும் பரிசேயர்களால் கோரிக்கை விடப்பட்ட போது பிலாத்து அவர்கள் அவன் சட்ட ஒழுங்கை காத்து கொள்ள வேண்டியிருந்தது. பிரதான ஆசாரியர்களும் இந்த பரிசேயர்களும் இந்த மூப்பர்களும் அங்கே ஆண்டவரை கொலை பண்ணணும்னு சொல்லும் பொழுது பிலாத்து அவர்களுடைய நிலைமையானது சட்ட ஒழுங்கை காத்து கொள்ள வேண்டிய நிலைமைக்குள்ளாக தான் பிலாத்து அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்றார். இதுதான் தேவை என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதுதான் கட்டாயமாக தேவை, ஆண்டவரை இங்கே கொலை பண்ணணுன்றது தான் அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்றதை சொல்றார். திரும்ப வாசிக்கிறேன். இதுதான் தேவை என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த நிலைமைகளுக்கு அவன் அடிபணிந்து, யாருன்னா பிலாத்து, இந்த நிலைமைகளுக்கு பிலாத்து அவர்கள் அடிபணிந்து ரோம பேரரசனுக்கு எதுவும் அறிவிக்க முடியவில்லை. நான் யூதர்களுக்கு விரோதமாக இருக்கிறேன் என்று நீங்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இங்க சொல்றாரு, நான் யூதர்களுக்கு விரோதமாக இருக்கிறேன் என்று நீங்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய சித்தத்தினாலும் கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அறையப்பட வேண்டியிருந்தது. தேவனுடைய சித்தத்தின்படியும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒரு தேவை இருந்தது. அதை நான் திரும்ப வாசிக்கிறேன். நான் யூதர்களுக்கு விரோதமாக இருக்கிறேன் என்று நீங்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய சித்தத்தினாலும் கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டியிருந்தது. இதற்கு வெளியே வேறு எந்த வழியும் இருக்கவில்லை. இதை தாண்டி வேற எந்த ரூட்டும் எந்த வழியும் இருக்கவில்லை. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதே அந்த வழியாகும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதே அந்த வழியாகும். யாரை சிலுவையில் அறைகிறோம் என்பதை யூதர்கள் அறிந்திருக்கவில்லை. யாரை சிலுவையில் அறைகிறோம் என்று யூதர்கள் அறிந்திருக்கவில்லை. ஸ்தேவானை கொலை செய்வதில் உதவி புரிந்த, இது நல்ல பயனுள்ள கவனிங்க, ஸ்தேவான் அவர்களை கொலை செய்வதில் உதவி புரிந்த அப்போஸ்தலன் பவுல் இருந்தாங்கல்ல, சவுலா இருக்கும் பொழுது, அந்த பாயிண்ட் சொல்றார். திரும்ப வாசிக்கிறேன். ஸ்தேவான் அவர்களை கொலை செய்வதில் உதவி புரிந்த பவுலை விட சிறிதளவும் அதிகமாக யூதர்கள் குற்றஞ்சாட்டப்பட வேண்டியதில்லை. அதே சூழ்நிலையில் நான் யூதனாய் இருந்திருந்தால் நான் அதையே செய்திருக்கலாம் நான் சொல்ல முடியாது. நானும் அதான் பண்ணியிருந்திருப்பேன். அப்போது நானும் ஒரு யூதனாக இருந்தேன் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நானும் அதான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன கேள்வி, என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவை கொன்றது யூதர்களா அல்லது பிரஜாதிகளா அப்படி ஒரு கேள்வி வரும் பொழுது அது யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு வேலிட் ரீசன் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே அவர் பிளேஸ் பண்ணார். இது பிதாவாகிய தேவனுடைய ஒரு சித்தம், இது இப்படி தான் நிறைவேறணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா இந்த பாயிண்ட்டை அவர் முடிக்கிறார். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை குறித்து நம்ம திரும்பவும் நல்லா யோசித்து பார்க்கலாம். சரியான காரியங்களை பிடித்துக்கொள்ளலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பினை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்த தேவன்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.